வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு 7.1 டிஎஸ்பி ஆம்பிளிஃபையரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக இது 5.1 ஆம்பிளிஃபையர் தான். ஆனால் அதில் 7.1 நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையரு தருமபுரியிலேருந்து ஒரு நண்பர் ஆர்டர் கொடுத்துருக்காரு. அவருக்காக இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆம்பிளிஃபையர் போட்டிருந்தேன். அதே மாதிரி வேணும்னு கேட்டிருந்தார். அவருக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு வால்யூம் என்கவுண்டர் மட்டும் இருக்கும். இது யூஎஸ்பி போர்ட்டு. இது MP3 சாங்ஸு இந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். இதிலே இன்ஃபில்ட்டாக ப்ளூடூத்து வந்துடும். இப்போ பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது சரவுண்டு பேக் லெஃப்ட் ரைட்டு, மொத்தம் 6 ஸ்பீக்கர் எடுத்துக்கலாம். இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சரவுண்டை வந்து நீங்கள் லெஃப்ட் ரைட்டாகவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா 2 லெஃப்ட்டையை சென்டரில் கொடுத்துட்டு 2 ரைட்டை பேக்கில் கொடுக்கலாம். அப்படியும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரூமுக்கு எந்த மாதிரி செட் ஆகுதோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த பனானா ஜாக்கெட்டை பொறுத்தளவுக்கு இது சப்பு பர் ஸ்பீக்கர் அவுட்டு. இந்த பனானா ஜாக்கெட்டை பொறுத்தளவுக்கு இது சென்ட்ரு ஸ்பீக்கர் அவுட்டு. இதில் டிஜிட்டல் இன்புட்டு 3 வரும். ஆப்டிக்கல், கோஎஸ்எல், HDMI எப்பயும் போல் 2 ஆக்ஸ் இன்புட்டு இதில் வந்துடும், ஸ்டீரியோ ஆக்ஸு. இந்த சுவிட்ச் எதுக்குன்னா ஃப்ரண்ட்டில் வியூ மீட்டரும் இந்த கண்ட்ரோல் லைட்டும் தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா படம் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கேன்னு காட்டுறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 6 சேனலுக்கு STK4191 ஸ்டீரியோ ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். இது மை ஃபேவரட் ஹிங் டிஜில் 3 ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் பேக் லெஃப்ட் ரைட்டு, அந்த மாதிரி மொத்தம் 6 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டரை பொறுத்தளவுக்கு DDA 7294 ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 100 வாட்ஸ் வரும். சப்புபரை பொறுத்தளவுக்கு குமார் தண்டர் 4-pit மோனோ ஆடியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் வந்து JBL யூஸ் பண்ணுறாங்க, அதுக்காக அந்த ஆடியோ போர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு FT004D XFS மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் பொறுத்தளவுக்கு 24/24 10 ஆம்ப்ஸ் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது IC டாட் ட்ரான்ஸ்ஃபார்மர். பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு 15000 mFT டியூல் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதில் ஃபேன் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபேன் ஏர் உள்ளே தள்ளுற மாதிரியும் ஒரு ஃபேன் ஏர் வெளியே தள்ளுற மாதிரியும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு போர்டு வச்சுருக்கேன். மற்றபடி டீகோடரை பொறுத்தளவுக்கு FT003 லேட்டஸ்ட் வெர்ஷன் DSP டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இது ஓவராலாக ஆடியோ ரிசல்ட்டு அருமையாக வந்திருக்கு. இதில் ஸ்பீக்கர் லைன்லாம் கொடுத்துட்டு ஒரு ஆடியோ டெஸ்டிங் ஷார்ட்டாக பார்த்துடலாம். கஸ்டமருக்கு இன்றைக்கி அனுப்பணும். இப்போ கனெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப வரேன். DTS
எங்கே உழுது. அவ்வளோதான் நண்பர்களே. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.